நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மகாசேனா திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இயற்கை சிதைக்கும் மனித பேராசையை விமர்சித்து வெளிப்படுத்தும் வகையில் பல படங்கள் வந்திருக்கின்றன. அவற்றின் வரிசையில் இணைகிற படம் மகாசேனா. பழங்குடி இனத்தை சேர்ந்த நாயகன் விமல் சேனா என்ற யானையை வளர்க்கிறார். அந்த யானை அவருடைய மகளையே தாக்கிவிட்டு காட்டுக்குள் சென்று விடுகிறது. அந்த யானையை தேடி செல்கிறார் விமல். அதே நேரம் மலை கிராம கோயிலில் இருக்கும் மதிப்புமிக்க சிலையை திருடும் முயற்சி நடக்கிறது. இதிலும் நாயகன் சம்பந்தப்படுகிறார். இவற்றின் முடிவுகள் என்னென்ன என்பதை சொல்கிறது படம். நாயகன் விமல் அவருடைய இயல்பான அலட்சிய உடல் மொழியை தாண்டி திடமான பழங்குடி இளைஞராக நடிக்க முயன்றிருக்கிறார். சில காட்சிகள் வியக்க வைக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் சிருஷ்டி டாங்கே பாடலுக்கு வந்து போகிற கதாநாயகி வேடம் இல்லாமல் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய வேடம். அதுக்கு தக்க வகையில் நடித்திருக்கிறார். நகைச்சுவைக்காக யோகி பாபு சிரிக்க வைப்பார் என்று நினைத்திருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரியாக வரும் ஜான் விஜய் வழக்கம் போல மிகையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். எதிர்மறை நாயகனாக நடித்திருக்கும் கபீர் துகான் சிங் கங்கா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் மகிமா குப்தா இடும்பன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் விஜய் சேயோன் பேராசிரியர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ஆல்ஃபிரட் ஜோஸ் காளி கதாபாத்திரம் நடித்திருக்கும் சிவகிருஷ்ணா கல்லூரி மாணவர் நடித்திருக்கும் சுபாங்கி விமலின் மகளாக நடித்திருக்கும் சிறுமி இலக்கியா உள்ளிட்ட அந்தந்த வேடத்தில் தன்மைக்கேற்ப நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர்களுக்கு மகிழ்ச்சி தரும் கதைக்களம், மலை, மலையடிவாரம், காடு ஆகிய இயற்கை சூழலை அள்ளி கொடுத்து படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் மனஸ் பாபு. டிஆர் பிரவீன் குமாரின் இசையில் உருவாகியுள்ள பாடல்கள் கேட்கும் ரகம். உதயபிரகாஷ் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். திரைக்கதையுடன் இணைந்து இசைத்திருக்கிறார். படத்தொகுப்பாளர் நாகூரான் ராமச்சந்திரன் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்கலாம். எழுதி இயக்கியிருக்கும் தினேஷ் கலைச்செல்வன் உயரிய சிந்தனையை கொண்டிருக்கிறார். அது செயலாக்குவதை பின்னடைவு சந்தித்திருக்கிறார். காட்டை பின்னணியாக கொள்ளாமல் ஒரு பாத்திரம் போல் உணர வைத்திருப்பது நன்று. மொத்தத்தில் மகாசேனா மெகா மூவி அல்ல. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்.